கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட உபாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே செழிப்பான தேசம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். தேவனின் தெரிந்தெடுப்பு எந்நாளும் நதிகள் பாயும் செழிப்பான வாழ்வுதான். வனாந்திரம் இஸ்ரவேலரின் தேர்வாய் இருந்தாலும் கானான் என்பது தேவனின் தேர்வு. இன்றைய கிறிஸ்துவம் வனாந்திர வாழ்வை குறித்து பேசுகிற அளவு கானானை பற்றி பேசவில்லை. ஆனால் தேவனின் கனவு என்பது ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். தேவனின் மனதில் செழிப்பு இருந்தது. இன்றும் உங்கள் வாழ்வை பற்றிய அவருடைய கனவு செழிப்புதான். 2 கொரிந்தியர் 8:9 பார்க்கிறோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று இருக்கிறது. தேவன் எதற்காக பாலும் தேனும் ஓடுகிற கானான் வாழ்விற்கு அழைத்து செல்ல வேண்டும்? காரணம், செழிப்பு மட்டுமே அவருடைய சித்தமாயிருக்கிறது. அந்த செழிப்பான வாழ்விற்கு விருப்பம் இருந்தால் வா என்று அழைத்து விட்டு செல்லாமல் அவரே நம்மை அந்த நல்ல தேசத்தில் பிரவேசிக்கும் பண்ணுகிறார். ஆமென். நீ பிரவேசிப்பாய் அல்ல, உன்னை பிரவேசிக்க பண்ணுவேன் என்றார். நீங்கள் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பட்சத்தில் அந்த கானான் வாழ்வு என்பது உங்களுடைய உரிமை. அவரே உங்களை பிரவேசிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.